மேஷராசியினருக்கு இந்த நாள் மிக அற்புதமான ஒரு நாள். 7லே சந்திரன் அமர்ந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் மங்களகரமான பல விஷயங்கள் நடக்கும். சந்திரமங்கள யோகம் இன்று உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதால் உங்களுடைய சிந்தனை சீராகும். புதிய கண்ணோட்டத்தில் சிந்தித்து பல வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்திலே குரு அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பு. தனஸ்தானாதிபதியும் தன லாபாதிபதியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் இன்று உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும். வியாபாரிகளுக்கு இந்த நாள் மிக இனிமையான ஒரு நாளாக இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நாள் மிக மிக விசேஷமான ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு, சம்பள உயர்வு முதலான பல விஷயங்கள், பல ஜாக்பாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக, பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மேஷராசியினருக்கு அமையும். ரிஷபராசியினருக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு சொல்லை பேசுவதாக இருந்தாலும் அளந்து பேசவும். யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பற்று என்கிற அந்த குறளை மறந்துவிட வேண்டாம். இன்றைய தினம் ரிஷபாரூடரான சிவன் மீது உங்களுடைய சிந்தனையை செலுத்தி வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்று பௌர்ணமி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தவும். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசியினருக்கு இந்த நாள் மிகுந்த சிறப்பான நாளாக அமையும். உங்கள் ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் வலுவாக அமைந்துள்ளது. 4இல் உள்ள குருவும் 7இல் உள்ள சந்திரனும் உங்களுக்கு மிகுந்த பலம் சேர்க்கிறது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த நாள் மிகுந்த சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். வியாபாரிகள் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்குமே இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். அதற்கு முக்கிய காரணம் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் அமைந்துள்ள நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய புதன் வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் அமைந்திருப்பது இன்று மிதுனராசியினருக்கு பல சிறப்புகளை, பல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும்.